இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 17, 2025 17/9/2025 தமிழ் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் நாள் புதன்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் காலை 6:27 வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். தேய்பிறை ஏகாதசி திதி இரவு 11:41 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி, புரட்டாசி மாத பிறப்பு. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன் புதன், துலாமில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. 4ஆம் வீட்டு அதிபதி 4இல் இருப்பது உங்களுக்கு மனசுல இனம் புரியாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அதாவது செய்யக்கூடிய வேலையில் தடுமாற்றம் ஏற்படும், சொல்லக்கூடிய வார்த்தைகள்லையும் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உத்தியோக ரீதியாக எதிர்பாலினத்தவர்களின் உதவியால் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் பதட்டம் இருக்கும், மற்றபடி எந்த விதமான கெடுபலனும் இல்லை. வயசானவங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை பளு அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். அதாவது உங்களுக்கு இன்னைக்கு மனசில் இனம் புரியாத குழப்பம் இருக்குது. உங்களுடைய செய்யக்கூடிய காரியங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் சில வேண்டாத விஷயங்களில் மூக்க நுழைச்சு சங்கடத்தை ஏற்படுத்திப்பீங்க. உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்களா சில தேவையில்லாத எதிர்ப்புகளை வலுக்க செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் சற்று மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கோ அல்லது அவர்களுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கோ நீங்கள் முயற்சி எடுக்காதீங்க. இன்றைக்கி எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்களாக சில விஷயத்தை கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க, அது நடக்காத போது உங்களுக்கு மனசில் ஒரு விதமான வெறுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக அவர்களால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். ஆனால் அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் குடும்பத்தில் இருந்த பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். அதே சமயம் நெருப்பு சார்ந்த ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தமாக உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கடந்த காலத்தில் நெருப்பு சம்பந்தமாக ஏதாவது கையில் காயம் ஏற்பட்டிருந்தனாலோ இல்லை காலில் காயம் ஏற்பட்டிருந்தாலோ அதற்குண்டான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் குடும்பஸ்தானாதிபதி இருப்பதன் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
புதன் ராசிநாதன் 4ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருப்பதன் மூலமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுடைய அறிவு திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக புதிய உயர்வு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய வியாபாரத்தில் கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலை. அதே சமயம் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர், வழக்கறிஞர் இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பதவி உயர்வுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்தின் மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிறையா பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடனை திருப்பி வாங்கிறதுக்காகவும் நிறைய பேச வேண்டிய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுடைய அறிவுத்திறமை அங்கீகரிக்கப்படும். அறிவுத்திறமைக்கு உண்டான செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் ராசியில் இருப்பதன் மூலமாக தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவீங்க. குறிப்பாக நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்படுறதுனால தேவையில்லாத தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தமான ஆசைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக உங்களின் தாயாரின் மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக தாய் வழி பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். தொழில் அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது தைரியமாக சில முடிவு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் இமோஷனல் இம்பேலன்ஸ்னால தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். அதனால் அடுத்தவங்களுடைய விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்களின் தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் இந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சில சமயம் கடன் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எதனால் அப்படின்னா உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விசேஷமான காரியத்துக்கானதாக இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி குழந்தைகளுடைய மேல் படிப்பு அல்லது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில குழப்பங்களுக்கு தீர்வு காண்பீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவுகள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகமான நாள். வேலை செய்கிற இடத்துல நல்ல மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க தங்களுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அறிவுபூர்வமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக எதிரிகளை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் குடும்பத்தில் உங்களுக்கு உதவிகள் இருந்து வந்தாலும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் வீண் வாக்குவாதங்களையும் விவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. கன்னி ராசி. லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி இருப்பதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். குடும்பத்தில் தேவையான அளவுக்கு பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய எதிரிகளை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வருகின்ற யோகமான நாள். இதுவரைக்கும் வேலையே இல்லாதவங்களுக்கு நல்ல செய்தி வரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரிய மனிதர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சிலருக்கு வெளியூர் பிரயாணம் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆனால் தந்தை வழியில தேவையற்ற விமர்சனங்களுக்கும் அனாவசியமான மன வருத்தங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அது விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வியாபாரம் செழிப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். குடும்பத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். எதிரிகளை கையாளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பக்க பலமாக செயல்படுவார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த வீண் வாக்குவாதங்களே உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் தசமஸ்தானாதிபதி இருப்பது உங்களுக்கு இன்னைக்கு மனசுல குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல சில தேவையில்லாத மனச்சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். ஏன்னா நீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று. அதனால மனசு சம்பந்தமா தடுமாற்றம் ஏற்படும். என்ன விரயங்கள் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்க எல்லார்கிட்டையும் கோபத்தில் பேசுவீங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கணும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விமர்சனங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அவர்களிடமே உங்களுடைய கோபத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தாயாரின் தேவைகள் சற்று கடுமையாக இருக்கும் அல்லது தந்தை வழியில வீண் செலவுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் வளர்ச்சியை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்திலையும் உங்கள் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு இன்று கடுமையான முயற்சியின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். விருச்சிக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த ஒரு விஷயத்துல வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை மாற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சக பணியாளர்கள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க யாரை பகைச்சிட்டு இருந்தீங்களோ அவர்களே உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்துல புதிய நபர்களின் அறிமுகம் வந்ததுன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. புதுசா கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். செலவுகள் குறையறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்துல பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கிற வரைக்கும் பிடிவாத குணத்தோட செயல்படுவாங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்படுறதுக்கு நல்ல முயற்சி எடுத்த நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசில் இருந்த கவலைகளை போக்கக்கூடிய நற்செய்திகள் வரும். மொத்தத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தூங்கக்கூடிய இடத்துல பிரச்சனை இருக்கு. அதனால குழப்பம் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி. இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஏன்னா சந்திராஷ்டமம், மனசு அலப்பாயும். நீங்க டிசிஷன் எடுக்க முடியாம இன்டெசிசிவா இருக்கிறதுனால இன்னைக்கு
எந்த ஒரு முடிவு எடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குறிப்பா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதின முடிவுகள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செயல்படுத்துவது நல்லது. ஏன்னா இன்னைக்கு அவங்க கொடுக்குற அட்வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க அதை எதிர்மறையா செஞ்சு தேவையில்லாம கெட்ட பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். குறிப்பா உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற விஷயத்த நீங்க இன்னைக்கு பெருசா எடுத்து செயல்படுத்தாதீங்க. தேவையில்லாத மனஸ்தாபங்கள், மன சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். உங்களுடைய தந்தை வழி உறவுகள், குறிப்பா பெண் உறவுகளை பற்றி மனஸ்தாபம் ஏற்படும். அவங்க கூட பேசி தேவையில்லாம மன சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு அதே எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாளாக இருந்தாலும் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மனம் சார்ந்த விஷயங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணா இருக்கிறதுனால உங்க பேருக்கு களங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் பேச்சுக்கள் சாதகமாக இருந்தாலும் நீங்க அதை குதர்க்கமா அனர்த்தம் பண்ணிட்டு தேவையில்லாம சஞ்சலத்தை ஏற்படுத்துவீங்க. உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நபர்கள் கூட இன்னைக்கு என்ன நல்லது சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலையில இல்ல. எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். மகர ராசி, சப்தமஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் அனாவசியமான பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பொய் பேசுவீங்க. இந்த பொய் பேசுற விஷயம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க விட்டு கொடுத்து போனா கூட நீங்க தேவையில்லாம வாக்குவாதத்தை ஏற்படுத்துவீங்க. அனாவசியமான பொய்யுரைகளை பேசி உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வீண் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க அதிகமா பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் தந்தை வழியில உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பாக்யாதிபதி உச்சமற்று இருப்பதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையால கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பங்கெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பங்கு கேட்கும் விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அது சம்பந்தமான உடன்பிறப்புகளின் எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் வேலையில அவருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வேலை சம்பந்தமாக பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கும்ப ராசி, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடன் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயமும் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆரோக்கியமும் சற்று கவலையை ஏற்படுத்தும். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். உடன்பிறப்புகளால் உங்களுடைய தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரித்து தடுமாற்றம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு இன்னைக்கு வியாபார விஷயமா புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகளில் வெற்றி அடைவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்துல குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்காக சில கடன் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய நட்பு வட்டத்துக்காக, வாழ்க்கை துணையின் தேவைக்காக கடனை வாங்கி செலவு பண்ணுவீங்க. அந்த கடன் வாங்கி செலவு பண்றதுனால உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தி விபரீத ராஜகோத யோகத்தை ஏற்படுத்துகின்ற நல்ல நாளாக அமைந்திடக்கூடிய வகையில் இருக்கு. கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தினாலும் எதிரிகள் தொல்லை இருந்தாலும் அதை ஈஸியாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். மீன ராசி,
5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதியான சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சற்று மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவீர்கள். அவங்க விஷயத்தில் நீங்கள் அதிகமாக தலையிட்டு தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்துறீங்க. ஆனால் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரித்தாலும் அரசாங்க வகையில் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற, தொழில் வியாபார முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கேம்பிளிங் சம்பந்தமான தொழில் பண்றவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் தேவைகளுக்காக அவர்களுடன் பயணிக்கும் சூழ்நிலை ஏற்படும். உடன்பிறப்புகளின் ஆலோசனை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் தேவையற்ற மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகிறதுக்கு அல்லது தேவையற்ற அவப்பெயர் ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். எதிர்மறை எண்ணங்கள் இன்று அனாவசியமா பிரச்சனையை உண்டு பண்ணும். தாய் வழியில உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்துவார்கள். உடன்பிறப்புகள் குறிப்பா மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனாவசியமான ஆலோசனைகளை கொடுத்து சங்கடத்தை ஆழ்த்துவார்கள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.